வணக்கம் நேயர்களே. சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. நான் முதலமைச்சர் ஆனால் கண்டிப்பா இதை செய்வேன் என்று 4ஆம் வகுப்பு மாணவனிடம் உறுதி கொடுத்த விஜய். இதை பற்றி முழுமையாக பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் தினந்தோறும் முக்கிய தலைப்புச் செய்திகள், வானிலை, போக்குவரத்து மற்றும் தமிழக அரசாங்க செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சாலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாடு தமிழகம் மட்டுமின்றி பிற மாநில மக்களையும் கவனம் ஈர்த்தது என்று சொல்லலாம். ஒன் மேன் ஆர்மியாக விஜய் அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்த்தார் என்பதே நிதர்சனம். இந்த மாநாட்டிற்காக விவசாய நிலங்களை தேர்வு செய்து உரிமையாளர்களிடம் பேசி மாநாடு நடத்தி முடிக்கப்பட்டது. இதற்காக 207 ஏக்கர் நிலம் விவசாயிகள் சார்பாக வழங்கப்பட்டது. அதில் 90 ஏக்கர் மாநாடு நடத்தும் பகுதிக்காகவும் மீதி இடங்கள் பார்க்கிங்கிற்காகவும் பயன்படுத்தப்பட்டன. இந்த நிலையில்தான் ஏற்கனவே கூறியது போன்று விஜய் நிலம் வழங்கிய விவசாயிகளை குடும்பத்துடன் அழைத்து விருந்து வைத்து கௌரவித்துள்ளார். இது விவசாயிகள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விருந்தில் 46 குடும்பங்களில் இருந்து 200 பேர் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு சால்வை அணிவித்த விஜய் அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். தமிழக நிர்வாகிகளும் இந்த விருந்தில் கலந்து கொண்டனர். இந்த விருந்தில் கலந்து கொண்ட விவசாயி ஒருவர் கூறுகையில், விருந்து நன்றாக இருந்தது, மிகவும் மகிழ்ச்சி. ஏற்கனவே சொன்னது போல் விஜய் விருந்து வைத்துள்ளார். நான் 2 ஏக்கர் கொடுத்திருந்தேன், கொடுக்கும்போது இருந்த மாதிரியே திரும்ப சரி பண்ணி கொடுத்துட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனத் தெரிவித்தார். விவசாயிகளுடன் வந்திருந்த 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் கூறுகையில், விஜய் சாரை பார்த்தேன், அவரிடம் ஒயின் ஷாப் கடைகளை மூட வேண்டும் என சொன்னேன். சரி, கண்டிப்பாக எனது முதல் ஆசையும் அதுதான் என்று சொன்னார் என அந்த சிறுவன் பதில் அளித்துள்ளான். ஒயின் ஷாப் கடையை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன். விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும், கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் என தெரிவித்தார். நன்றி.